ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தின் நிலையாமையை புரிந்து கொண்டு நிரந்தரமற்ற பொருட்களின் மூலமாக வருகின்ற நிரந்தரமற்ற சுகத்தினால் வாழ்க்கையின் முழுமையான நிம்மதி வராது என்பதை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், அல்லது இந்த திருவண்ணாமலைக்கு வந்தவுடன் அந்த ஞான விதை ஒரு மனிதனுக்கு தொடங்கிவிடும். அந்த ஞான விதை அவனுடைய மனதிலே ஏதாவது ஒரு காரணத்தினால் நடந்துவிடும். யாரோ ஒரு சித்தர் நமக்கு கண்ணுக்கு தெரிவாங்க, ஏதோ ஒரு நல்ல வார்த்தை, ஒரு வார்த்தை நமக்கு அந்த புரிதலை கொண்டு வந்துவிடும். அப்படி ஒரு ஞான விதை இந்த உலகத்தின் நிலையாமையை புரிந்து கொண்டவுடன், அப்படியானால் நிரந்தரமான இன்பமும் நிரந்தரமான சுகமும் துக்கமற்ற நிலையும் எங்கே உள்ளது என்ற தேடல் ஒரு மனிதனுக்கு ஆரம்பித்தவுடன் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த அண்ணாமலை அவனை இழுக்கும். காரணம், ஞான தபோதனரை வாவா என்று அழைக்கும் மலை. உலகத்தில் எந்த மூலையில் ஒரு மனிதனுக்கு அந்த ஞான தேடல் உதித்து விட்டாலும் நேரடியாக இந்த அண்ணாமலையோடு தொடர்பு அவனுக்கு நிகழ்ந்துவிடும். எண்ணற்ற ஞானிகளுடைய வாழ்க்கையிலே நாம் இதை கண்டிருக்கின்றோம். அருணாச்சலா என்ற ஒரு வார்த்தை சேஷாத்ரி மகரிஷி, ரமண மகரிஷி போன்ற எத்தனை மகரிஷிகளை அந்த ஒரு வார்த்தை கட்டி இழுத்தது. காரணம், அந்த ஞான தேடல் இந்த அண்ணாமலையோடு நேரடி தொடர்பை ஏற்படுத்தும். ஆக ஒரு மனிதனுக்கு இந்த ஞான தேடல் உருவாக வேண்டும், அல்லது உருவாவதற்கான புண்ணிய கர்மங்களை செய்திருந்தானால், எங்கிருந்தாலும் அவனுக்கு ஞான தேடல் உதித்து விட்டதானால் அவன் எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை, எந்த அக்னியை வளர்த்து எந்த விதமான யாகத்தையும் செய்ய வேண்டியதில்லை, எந்த தர்ம காரியங்களையும் செய்ய வேண்டியதில்லை. இந்த அண்ணாமலை அவனையும் அறியாமல் அவன் உள்ளே புகுந்து அவனை நினைக்க வைக்கும். அதற்கு பிறகு அந்த அக்னி ஸ்வரூபத்தை ஒருவன் நினைத்தால் போதும், இந்த அண்ணாமலையானின் அக்னி ஸ்வரூபத்தை, அந்த உருவத்தை நினைத்தால் போதும், அவனுடைய வாழ்க்கையிலே ஞானப்பாதை திறக்கப்படும். இதைத்தான் நினைக்க முக்தி தரும் அண்ணாமலை என்றார்கள். நினைக்க முக்தி என்பதனுடைய தத்துவம் என்னவென்றால், ஏன் வாழ்க்கை இவ்வளவு துக்கம் நிறைந்ததாக இருக்கின்றது, இவையெல்லாம் சுகம் தரும் என நினைத்து நான் எதையெல்லாம் ஓடி 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 வாழ்க்கையை முழுவதும் சேர்த்தேனோ அவையெல்லாம் நிரந்தரமற்ற கொஞ்சம் சுகங்களை தந்தது, ஆனால் எண்ணற்ற துக்கங்களையும் தந்துவிட்டு சென்று விட்டதே என்று மனம் நொந்து வாழ்க்கையிலே துக்கப்படுகின்ற ஜீவராசிகள் எங்கே இருக்கின்றது அந்த பேரானந்தம் என்று தேடும் பொழுது, ஏதாவது ஒரு விதத்திலே இந்த தத்துவமும் இந்த அண்ணாமலையின் நாமமும் இந்த அண்ணாமலையின் உருவமும் நம்முடைய மனதிலே ஒரு முறை நினைத்து விட்டால் அதற்கு பிறகு அவன் நினைத்தாலும் நினைக்காமல் இருக்க முடியாது. அதனால்தான் மலை சுத்துறவங்க பார்த்தா பல லட்சம் பேர். ஏன் சுத்துறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாது. ஏதோ ஒரு ஆனந்தம், ஏதோ ஒரு ஈர்ப்பு அவர்களுடைய மனதிலே நடந்து விடுகின்றது. அதற்கு பிறகு அவர்கள் அண்ணாமலையானை நினைக்காமல் இருக்கவே முடியாது. இதுதான் நினைக்க முக்தி என்பது. ஏனென்றால் இந்த அண்ணாமலை என்பது ஞான தீபம், வெளியிலே எரிகின்ற தீபம். ஒரு முறை ஒரு மனிதன் அந்த தீபத்தை தன் கண்ணால் கண்டுவிட்டால் அதற்கு பிறகு அந்த தீபம் நம்முடைய மனதிலே எரிய தொடங்கிவிடும். அந்த தீபம் ஞான தீபம். அண்ணாமலையின் உச்சியிலே எரிகின்ற தீபம் ஒரு முறை நம்முடைய மனதிலே எரிய தொடங்கிவிட்டால் அந்த ஞான தீபம் அதற்கு பிறகு என்றும் நிற்பதில்லை. ஆக இந்த தேடல் வந்துவிட்ட ஒரு மனிதனுக்கு அக்னியின் மூலமாக யாகத்தை வளர்த்து அந்த தேவதைகளை தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியமில்லை. எந்த அக்னியின் மூலமாக நாம் இறைவனை தொடர்பு கொள்ள வேண்டுமோ அந்த இறைவனே அக்னி ஸ்வரூபமாக இருக்கின்றான். இடைப்பட்ட யாருடைய உதவியும் இன்றி, எந்த பொருட்களின் தேவையும் இன்றி, எந்த மந்திரங்களும் இன்றி, எந்த யாகங்களும் இன்றி அந்த இறைவனோடு நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டுமானால் இந்த அக்னி ஸ்வரூபமாகவே இருக்கின்ற சிவபெருமானை நாம் வணங்கினோமானால் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை. பூஜைகள், புனஸ்காரங்கள், மந்திரங்கள், யாகங்கள், கோவில் குளங்களுக்கு சுற்றுதல், தர்ம காரியங்களை செய்தல், இது எதுவுமே இன்றி வெறும் அந்த ஸ்வரூபத்தை நினைத்தால் போதும். இந்த ஞான தேடல் தொடங்கிவிட்ட ஒரு மனிதனுக்கு வெறும் நினைப்பு தான் இறைவனை தொடர்பு கொள்வதற்கான ஒரே வழி. வேறு எந்த பூஜைகளும் தேவையில்லை. வேறு இந்த உலகத்தினுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக எந்தெந்த தேவதைகளை எப்படி வழிபட வேண்டும் என்ற பலவிதமான நியதிகள் உண்டு. ஆனால் ஒரு மனிதனுக்கு ஞான தேடல் வேண்டுமென்றால், ஞானம் வேண்டுமென்றால் எந்த நியதிகளும் இன்றி, எந்த தேவைகளும் இன்றி, எந்த தகுதியும் இன்றி வெறும் இந்த அண்ணாமலையானின் இந்த அக்னி ஸ்வரூபத்தை நினைத்தால் போதும். அதனால்தான் நினைக்க முக்தியின் இந்த தளத்திற்கு நம்முடைய சான்றோர்கள் மிக பெரும் ஒரு பெருமையினை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதனால்தான் இறைவனை எந்த ரூபத்திலும் வழிபட்டாலும் இந்த அக்னி ரூபத்திலே வழிபடும் போது
எந்த தகுதியும் இல்லாமல், எந்த கண்டிஷனுமே இல்லாம இறைவன் நம்மோடு நேரடியாக தொடர்பு கொள்ளுகின்றார். அதுதான் இந்த அண்ணாமலையினுடைய, இந்த தீபமலையினுடைய சிறப்பு, இந்த அண்ணாமலையானினுடைய சிறப்பு. அந்த ஞான விளக்கை நம்முடைய மனதிலே ஏற்றுவதற்காகத்தான், ஒவ்வொரு வருடமும் அதை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த மலை மீது அந்த தீபத்தை ஏற்றுகின்றார்கள். வருஷத்துல ஒரு தடவை தான் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. அது நமக்கு நினைவுபடுத்துவதற்காக. அந்த நினைவினை நாம் ஒருமுறை நம்முடைய மனதிலே நிறுத்தி விட்டோமானால் வாழ்க்கையினுடைய பிறவி பயனை நாம் அடைந்து விடுவோம். அதற்கு பிறகு இந்த 10 நாட்கள் இந்த தீப திருக்கார்த்திகை விழாவை நாம் ஏன் கொண்டாடுகின்றோம்? 10ஆம் நாள் மகாதீபத்தை ஏற்றுகின்றோம். முதல் நாள் கொடியேற்றத்திலிருந்து ஆரம்பித்து 10ஆம் நாள் மகாதீபம் வரை ஏன் நாம் இந்த 10 நாட்கள் இந்த தீப திருவிழாவை காலம் காலமாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்? இதன் பின்னும் ஒரு மகா தத்துவம் இருக்கின்றது. ஒரு மனிதன் 10 விதமான பாவங்களை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. மனித உடல் கொண்டாலே பாவ கர்மங்கள், புண்ணிய கர்மங்கள் இரண்டும் கலந்ததினால்தான் ஒரு ஜீவன் பிறக்கின்றது. எல்லா ஜீவன்களுக்கும் நல்ல கர்மங்களும் உண்டு, துக்க கர்மங்களும் உண்டு. அப்படி பிறந்த மனிதன் 10 விதமான பாவங்களை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. உடலினாலே செய்கின்ற பாவங்கள் 3, மனதினாலே செய்கின்ற பாவங்கள் 3, வாக்கினாலே செய்கின்ற பாவங்கள் 4. இந்த 10 விதமான தோஷங்களை, பாவங்களை எந்த ஒரு மனிதன் இந்த 10 நாட்கள் இந்த தீப திருவிழாவிலே பங்கேற்கின்றானோ இந்த 10 விதமான பாவங்களும் அருந்து விடுகின்றது. அதனால்தான் 10 நாள் தசஹரா அப்படின்னு சொல்லுவாங்க. தசரா அப்படின்னு நாம் இந்த திருவிழாக்களை சொல்வதுண்டு. தசஹரா அப்படி என்றால் 10 விதமான பாவங்களை அறுக்கின்ற ஒரு மாபெரும் நிகழ்வுதான் இந்த தீப திருக்கார்த்திகை திருவிழா. உடலினாலே நாம் செய்கின்ற பாவங்கள் ஹிம்சை செய்தல், பிற உயிர்களை துன்புறுத்துதல், திருடுதல், விபச்சாரம் செய்தல், இந்த 3ம் உடலினாலே நாம் செய்கின்ற பாவங்கள். உடலினாலே நாம் பாவங்களை செய்தோமானால் இந்த உடலை அடுத்த பிறவிலே நம்முடைய பாதுகாப்பிற்காகவும் நம்முடைய தேவைகளுக்காகவும் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும் விதமான ஒரு ஜீவர்களாக நாம் பிறப்போம். எப்படின்னா மரம் செடி கொடியா பிறப்போம். ஏன்னா எந்த உடலை இறைவன் நம் நற்கர்மத்திற்காக தந்தானோ அதை பாவ கர்மங்களுக்காக பயன்படுத்தியதனால் அடுத்த பிறவியிலே நாம் இந்த உடலை பயன்படுத்துகின்ற தகுதியை இழந்து விடுகின்றோம். மரம் செடி கொடிகளாக பிறப்போம். இந்த 3 பாவங்களையும் நாம் அழிக்க வேண்டும் என்றால் இந்த தீப திருக்கார்த்திகை திருவிழாவிலே நாம் கலந்து கொண்டு அந்த அண்ணாமலையானை தரிசித்து அந்த பாவத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். மனதினாலே நாம் 3 விதமான பாவங்களை செய்து விடுவோம். எப்பொழுதுமே தேவையில்லாத ஒரு நெகட்டிவா சிந்திக்கிறது, எதிர்மறை எண்ணங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. இது நடந்துருமோ, அது நடந்துருமோ, அது நடந்துருமோ, சிந்திச்சு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரியான நிலை வரலையும் போயிடுவோம் நாம. அதுவும் இந்த மாடர்ன் லைஃப்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, தேவையில்லாத பயங்கள், இதெல்லாம் மனதினால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள். அதற்கு பிறகு அடுத்தவர்களுடைய நமக்கு சொந்தமில்லாத, நாம் நம்முடைய அனுபவத்திற்கு தகுதி இல்லாத அடுத்தவர்களுடைய அனுபவத்திற்கு தகுதியுடைய சில பொருட்களை நாம் அனுபவிக்க நினைப்பது, இது மனதினால் செய்கின்ற ஒரு தோஷம். பிறகு மரணத்திற்காக அஞ்சுவது. இந்த நிலையற்ற உடல், இந்த நிலையற்ற உலகம், இவற்றின் மீது பந்தப்பட்டு இதை விட்டு நாம் சென்று விடுவோமோ என்கின்ற ஒரு பந்தத்தினால் ஏற்படுகின்ற மரண பயம், இவையெல்லாம் மனதினால் நாம் செய்யக்கூடிய தோஷங்கள். இந்த 3 தோஷங்களையும் இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவிலே நாம் அழித்து விடலாம். வாக்கினாலே 4 பாவங்கள், மித்யா, கட்டுத்தா, நிந்தா, அப்பிரசங்க பிரலோபக என்று சொல்வார்கள். மித்யா என்றால் பொய் சொல்லுதல், கட்டுத்தா கடுமையான வார்த்தைகளை சொல்லுதல், நிந்தா நிந்தித்து பேசுதல், தேவையில்லாத நேரத்திலே தேவையில்லாதவற்றை பேசுதல், லூஸ் டாக்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. இவையெல்லாம் வாக்கினாலே நாம் செய்கின்ற தோஷங்கள். இந்த 10 விதமான தோஷங்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் துன்பத்தை விளைவிப்பன. இவற்றை நாம் போக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் இந்த 10 நாள் திருக்கார்த்திகை தீப திருவிழாவிலே நாம் பங்கெடுத்துக் கொண்டோமானால் நம்மையும் அறியாமல் இறைவன் நம்முடைய பாவங்களை போக்கிவிடுகின்றான். அதனால்தான் இந்த 10 நாள் இந்த திருவிழாவை நம்முடைய முன்னோர்கள் வகுத்தார்கள். 10வது நாள் அந்த மகாதீபத்தை, இந்த 10 பாவங்களும் உடல், மனம், வாக்கினால் இந்த 10 பாவங்களை அறுத்து விட்ட ஒரு மனிதனுடைய நெஞ்சிலே இந்த ஞான விளக்கு, இந்த தீப விளக்கு, இந்த அணையா ஜோதி விளக்கு, இந்த அண்ணாமலையானின் விளக்கு நம்முடைய மனதிலே எரிந்து கொண்டே இருக்கும். அதற்கு பிறகு அதற்கு எப்பொழுதும் இருளை அந்த மனதிலே அண்டவிடாமல் பாதுகாக்கும்.
அஞ்ஞான இருளை அதற்கு பிறகு நம்முடைய மனதிலே அண்ட விடாமல் அந்த தீப ஒளி காக்கும். அஞ்ஞானம்னா என்ன? தவறான விஷயங்களை சரி என்று புரிந்து கொள்ளுதல், சரியான விஷயங்களை தவறு என்று புரிந்து கொள்ளுதல், இதுதான் அஞ்ஞானம். நிலையற்ற உலகத்தை நிலையென்று நினைப்பது, நிலையில்லாத சுகம் தருபவற்றை நிலையான சுகம் தரும் என்று நினைப்பது, அவற்றின் பின்னே ஓடுவது, இதுதான் அஞ்ஞானம். ஞானம் என்பது என்ன? இந்த நிலையற்ற உலகத்தினை புரிந்து கொண்டு நிலையான இன்பம் நமக்குள்ளேயே இருக்கின்றது, நம்முடைய ஆன்ம ஆனந்தம் நமக்குள்ளேயே இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு அதை நமக்குள்ளே தேடி நமக்குள்ளே இருக்கின்ற அந்த சிவ தத்துவத்தை, அந்த அருணையின் ஜோதி தத்துவத்தை நமக்குள்ளேயே புரிந்து கொண்ட பின் ஒரு மனிதன் தன்னுடைய சுகத்திற்காகவும் நிம்மதிக்காகவும் வெளி உலகத்தை தேட வேண்டிய அவசியமின்றி, எந்த முயற்சியுமின்றி, எந்த கடினமும் இன்றி தனக்குள்ளேயே அந்த ஆன்மானந்தத்திலே தொடர்ந்து நிலை பெற்றிருப்பதுதான் ஞானம். அந்த ஞானத்தினை இந்த அண்ணாமலையான் இந்த அண்ட சராசரத்தில் இருக்கின்ற அனைத்து ஜீவராசிகளுக்கும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த வார்த்தைகளை அண்ணாமலையான் சொல்வதற்கு இந்த உடலை பயன்படுத்தி கொண்டதனால் மீண்டும் 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 கோடி முறை அவனுடைய பாத கமலங்களிலே விழுந்து வணங்கி, அவனுடைய அருள் இந்த சிருஷ்டி தொடரும் வரை அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த திருக்கார்த்திகை தீப திருவிழாவிற்கு அனைவரும் வந்து அந்த ஆனந்த நிலையை, அந்த பேரானந்த ஜோதி ஸ்வரூபத்தை கண்டு மனதால் ஆனந்தம் கொண்டு இன்பமாய் வாழ வேண்டும் என்று பிரார்த்தித்து, மீண்டும் உண்ணாமலை உடனுரை அண்ணாமலையானின் பாத கமலங்களிலே சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி மகிழ்கின்றோம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.